கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்மஸ் காலங்களிலே வந்திருக்கிறோம். கிறிஸ்மஸை குறித்து நாம் தியானிக்கத்தக்கதாக இந்த நேரத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்தார். நாம் தியானிக்கிற வசனங்கள் நமக்கும் மற்ற கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் அதை ஆசீர்வதித்து தரும்படியாக ஆவியானவர் என்னிலிருந்து பேசும்படியாக ஆவியானுடைய பிரசன்னத்துக்கு நாம் செல்லத்தக்கதாக பாடலில் ஒரு கவியை பாடி நாம் இந்த வேத தியானத்துக்குள் கடந்து செல்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. எல்லா கனமையுமே அவருக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். வாரும் தூய ஆவியே, ஓம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, ஓம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும், ஓம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும். ஆமாண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே நீர் எங்களை பாவங்களுக்காக நீர் மரித்து உமது ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டீர். அந்த நினைத்து நீர் மறுபடியும் இந்த உலகத்தில் நியாயாதிபதியாக வருவீர் என்று நாங்கள் விசுவாசித்து உமது வருகைக்காக காத்திருக்கிறோம். ஆமாண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலங்களிலே நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக இந்த சத்திய வசனங்கள் எங்களுக்கு கிருபையாய் எங்கள் இருதயங்களிலே கிரியை செய்யும்படியாக ஆவியானவர் என்னிலிருந்து பேசும்படியாக உமது அணுகிற கரத்துக்கு அடியேனை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருடைய இருதயங்களிலும் ஒரு மனம் மாற்றத்தை, ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை கர்த்தர் கட்டளையிடும்படியாக இது எங்களால் முடியாது உமது கிருபையின் ஈவு ஆண்டவரே. அந்த ஈவை நினைத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஆவியானவர் என்னை எடுத்து பயன்படுத்திய கிருபைக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வராக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கு இந்த காலத்தில் சிந்திக்க முடியாது கொடுக்கப்பட்ட வேத வசனம் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக. ஆமாம், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக கால நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழாரமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் அப்படின்னு கலாத்தியர் சபைக்கு சொல்கிறார். பழைய காலங்களில் ஆமாம், ஆண்டவர் முதல்ல ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து அவர்களை என்ன செய்ய தேவ சாயலாகவே நம்மளை சிருஷ்டித்துக்கார். மனுஷன் தேவனுடைய சாயல், தேவ சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தாரு. அப்பா, எல்லா மரத்தின் கனியை புசிக்கலாம், பாக்கி நீ இந்த இதை மாத்திரம் என்ன செய்யக்கூடாது, ஒரு மரத்தின் கனியை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, அந்த கட்டளையை மீறி விட்டதுனால அதை புசிக்க நாளிலே சாவாயின்னு தான் சொன்னார். ஆனால் என்ன செய்தார், அவன் சாகலை, அவனோட ஆத்மா செத்து போட்டு தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டு உள்ளது. ஆமாம், அந்த உறவை மறுபடியும் ஆண்டவர் நம்ம மனுஷனோடு உறவாடி கொண்டு இருக்கிறதுக்கு தான் அவருக்கு எப்பவும் புரியும். சாயங்கால வேளையில் வருவார், அவங்களோட பேசுவார், மத்தியான வேளையில் வருவார், அவங்களோட உள்ள பேசிக்கொண்டே இருந்தார். அந்த அன்பு அவர்களை விட்டு இந்த அவருடைய மீறுதல் நிமித்தம் என்ன செய்து ஆண்டவர் விட்டு பிரித்து விட்டது. அப்போ இந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவங்கள வெளியே என்ன செய்தார், அனுப்பிட்டார். அதை மறுபடியுமாக தேவன் நம்மளோடு இந்த உறவாடுகிற ஒரு ஐக்கியத்தை தருவதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்தார். அப்போ இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தெரிகிறார். 14ஆம் வசனம், சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு முறைகளிலும் சகல காட்டு முறைகளிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், என் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடுகளால் மண்ணை தின்பாய், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் குதிங்காலை நீ நசுக்குவாய் என்றார். ஆமாம், இப்போ என்ன செஞ்சார், அப்போ சர்ப்பம் என்னதே அவளை வஞ்சித்ததுனால அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்குவதற்காக தான் ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே காலம் நிறைவேறின போது மரியாளின் வயிற்றிலே கண்டவர் வந்து என்ன செய்தார், உலகத்தில் நம்மளை போல ஒரு மனுஷனாக வந்து பாடுகளை சகித்து பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அவர் மனுஷனாக இருந்தார், பாடுகளை சகித்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தார். ஆமாம், அதனால தான் பிறகு என்ன செய்தார்,
முதல்ல இப்போ நம்ம இதுக்கு வருவதற்கு முன்பால் மோசை மூலமாக 10 கட்டளைகளை கற்பனைகளை கொடுத்தாரு. கற்பனைகளை அவங்களை மீறலை. இப்போ எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார். பின்பும் அவங்களை என்ன செஞ்சாங்க? மீண்டும் 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 பாவங்கள் செய்து அக்கிரமங்கள் செய்து தேவனுடைய எந்த கற்பனைகளுக்கும் கீழ்ப்படியாதனால தான் கடைசியில் அவர் தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் இந்த உலகத்தில் நமக்கு அனுப்பி அவர் நமக்கு முன்பாக வாழ்ந்து காட்டி நம்மளுடைய பாவங்களுக்காக பலியானார். அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கு. அந்த நியாயப்பிரமாணத்தை அந்த என்ன செய்தார்? அவர் அதை நிறைவேறுதலாக தான் வந்தார். நமக்கு நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, நிறைவேற்றவே வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுவார். ஆமாம், அதனால் பலி செலுத்த பழைய காலத்தில் என்ன தொடர்ந்து பலிகளை செலுத்திக்கணும். ஆசாரியனுக்கும் பலி செலுத்தணும். அவனுடைய பாவத்துக்காக, ஜனங்களுடைய பாவத்துக்காக எப்பப்போ என்னென்ன தவறுகள் செய்தாலும், விபச்சாரம் செய்யாதிருப்போ, களவு செய்யப்படாது, எந்த ஒரு கற்பனை செய்தாலும் பாருவோம், ஒன்றுக்கும் பலி செய்துக்கிட்டு. இப்போ அந்த மாதிரி பலி செலுத்தான ஒரே தரம் பலிக்காக அவர் இந்த உலகத்தில் வந்தார். அதுதான் மெயினான, தன்னையே பலியாக கொடுத்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நம்ம எல்லாரையும் மீட்டு கொண்டார். அப்போ என்னாக 22, 28, 22 உங்கள் பாவ நிவர்த்திக்கென்று பாவ நிவாரண பலியை விளையாட்டுக்களை செலுத்த வேண்டும். யூதர்கள் அந்த விருத்த சேதனம் பாவங்களுக்காக பலிகளை செய்வது போன்ற காரியங்களை செய்தார்கள், கற்பனைகளை கை கொள்ளவில்லை. உலகப்பிற சடங்காச்சாரங்களை செய்வாங்க, ஆனால் கற்பனையை மீறி தான் அவங்க நடத்துகின்ற கிரியைகள் இல்லாத ஒரு காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார். தீர்க்கதரிசி மூலமாக இப்படி எச்சரித்து வந்தார். எதையும் அவர்கள் கேட்கவில்லை, தங்கள் மனம்போன போக்கில் வாழ்ந்தார்கள். அதான் யோவேல் தீர்க்கதரிசி உங்கள் வஸ்திரங்களை 2:13 சொல்வார், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடம் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாக இருக்கிறார்னே தீர்க்கதரிசி மூலமாக எச்சரித்து பார்க்கிறாரு. ஆமாம், ஆண்டவர் அப்போ யாரும் எந்த காரியங்களுக்கும் அந்த ஜனங்கள் செவி சாய்க்காதனால நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி அவரே தன்னை இந்த உலகத்துக்கு தாழ்மையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி மாட்டுக்கொட்டிலில் பிறந்து நமக்காக தம்மையே பலியாக ஒரே தரம் பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆமாம், அதுதான் நம்ம இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் தன்னை இந்த உலகத்திலிருந்து மாறித்து முதலாவது உயிர்த்தெழுந்தார். அவ்வளோதான், உயிர்த்தெழுதில் முதற் பலன் அவர் தான். ஆமாம், மரித்தவங்க யாரும் உயிரோடு எழுந்தது கிடையாது. தீர்க்கதரிசிங்க மரித்தாங்கள், ராஜாக்கள் மரித்தார்கள், யாரும் உயிர்த்தெழுந்தது கிடையாது. ஆனால் நம்மளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜீவனை கொடுக்க அதிகாரம் உள்ளவர், அதை எடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அதனால் அவர் என்ன செய்தார்? 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து அவரோடு இருந்த சீசர்களுக்கு தரிசனமானார். ஆமாம், அவர்களும் கண்டு விசுவாசித்து தான் மீண்டும் அந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பிரசங்கிங்கள் என்று சொன்னதுனால் அந்த சொல்லை கேட்டு என்ன செய்தது? பல சபைகளை அவங்க சீசர்கள் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்டிருந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரம்பி கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் எந்த தடைகள் வந்தாலும் இந்த சுவிசேஷம் என்ன செய்யும்? அதை ஒருத்தர் நிறுத்த முடியாது. அது ஆண்டவர் சித்தப்படி உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். அப்போந்தான் என்ன செய்யும்? முடிவு வரும் இந்த உலகத்துக்கு. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறீர்கள், ஆனாலும் முடிவு வராது. ஆமாம், இப்போ பாருங்கள், எல்லா இடங்களிலும் யுத்தம், பஞ்சம், கொள்ளை நோய்கள், ஆமாம், கடல் அலையின் சீற்றங்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. இது எல்லாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக நாம் இருக்க வேண்டும் என்று நமக்கு எச்சரிக்கிறது. ஆமாம், அதனால தான் நாம் என்ன செய்யணும்? கொஞ்சம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். கலாத்தியர் 5:18 சொல்லுகிறது, ஆவியினால் நடத்தப்படுவீர்கள், நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆமாம், நம்ம ஆவினால் நடத்தப்படும் போது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள். இயேசுவின் பிரமாணத்தை உன்னிடத்தில், அதுதான் அவருடைய பிரமாணம் 5:14 சொல்லுது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயா என்கிற ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணமும் முழுவதும் நிறைவேறும். ஆமாம், அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லார், நீ ஒன்றை நேசிக்கிறது ஒரு பிறனை நேசி, சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்கள் நிந்திருக்கிறவர்களாக ஜெபம் பண்ணுங்கள் என்று அவர் என்ன செய்தார்? போதனை சொல்லியிருக்கிறாரு. நாம் இதெல்லாம் எத்தனையோ நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனால் நம்ம செய்கிறோமா? கிடையவே கிடையாது. நம்மளை யாராவது ஏசிட்டா உடனே என்ன செய்வோம்? அவங்ககிட்ட பேச மாட்டோம், அவங்களுக்காக ஜெபிக்க மாட்டோம். அவங்க என்னையா நாசமாக போட்டுன்னு தான் நம்ம நினைப்போமே தவிர அவங்க நல்லா இருக்கணும், ஆண்டவரே அவங்களை அறியாமல் செய்கிறாருன்னுட்டு. ஆமாம், இயேசுவானவர் இப்படி சிலுவையிலே தன்னை நிந்தித்துக்கிற துப்பினவர்களுக்காக அவர் வேண்டிக் கொண்ட, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்வது அறியாது இருக்கிறார்கள் என்று எப்படி மன ஒருக்கத்தோடு பிதாவை நோக்கி கேட்டாரோ அதே போல் அறியாமையினால் இந்த ஜனங்கள் செய்கிறாரோ, ஆண்டவரே
இவர்களுக்கு மன்னியும் என்று அவருடைய மனதுருக்கத்தை நம்முடைய இருதயத்திலே ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வருகையின் காலம் என்பது கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற நம் ஒவ்வொருடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும், அவருடைய அன்பை நம்ம வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். மற்றவர்களுக்கு உற்சாகமாக கஷ்டப்பட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதை எப்படின்னுட்டு நம்ம பிரசித்தப்படுத்தி வலதுகை இடதுகை செய்கிறது வலதுகைக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி அந்த ரங்கத்தில் நாம் என்ன செய்யணும்? அநேகருக்கு நம்மளால் எந்த உதவிகளை உற்சாகமாக செய்ய வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஆமாம், அதனால தான் எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதில்ல, இது தேவனுடைய ஈவு. இந்த ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறது நம்முடைய நற்கிரியைகளினாலோ நாம் செய்த இதுகளினாலோ இதுகளினாலோ அல்ல, ஜெபத்தினாலோ வேண்டுதலினாலோ அல்ல. நாம் எல்லாரும் பாவிகள், ஜென்ம பாவம் நமக்கு உண்டு. நம்ம என் தாய் என்னை பாவத்தில் கற்பத்திருந்தால் என்று தாவீது சொல்கிற போல நமக்கு எல்லாரும் நம்ம பாவத்தில் தான் பிறக்கிறோம். நமக்கு ஜென்ம பாவம் உண்டு, சுபாவத்திலேயே பாவம் உண்டு. ஆமாம், நாம் இப்போ நல்லதை செய்யணும்னு நினைக்கும். அதில் ரோமரில் சொல்லுவார் பவுல், நான் நல்லதை செய்ய நினைக்கும், ஆனாலும் என்னில் இருக்கிற அது பாவம் என்னை அதை செய்ய விடாமல் தடுக்கிறது என்று சொல்லுவார். அதே போல் நாம் என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு ஆமாம் இருதாரப்பா. அதனால தான் இந்த சட்டத்திட்டங்களை எபேசியர் 2:15 பாராது. சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே இயேசு ஒழித்து இருதரத்தாரை தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையில் கொண்டு அதனாலே இருதரத்தாரை நமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொண்டு அதனால் இரத்தை ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்பாக்கினார். இயேசு சிலுவையில் நம்முடைய இரத்தத்தை சிந்தினதுனால நம்ம அப்படியே விசுவாசித்தோம்னா நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் நமக்கு கிருபையாக இறக்கி அந்த பரலோக வாழ்வை தருகிறதுக்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமாம், நம்மளிடத்தில் கேட்கணும். நான் பாவியப்பா, அறிந்தும் அறியாமலும் தெரியாமல அதுதான். ஆமாம், அதே இது மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவை விருத்த சேதனம் அவர் இந்த பிரமாணத்தின்படி 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அதே மாதிரி லூக்கா 2:20 பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அந்த கற்பத்தில் ஒப்பிற்கு முன்னே தேவதனால் சொல்லப்பட்டு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். அப்போ அங்கே ஒரு மனுஷன் சிமியோன் காத்திருக்கார். அந்நாள் அவங்கள கையில் ஏந்தி என்ன செய்தாங்க? அந்த இது பண்ணிவிட்டு பிள்ளைய ஆசீர்வதிக்கிறாங்க. பாருங்கள், உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று அவர் சொல்லுவார். லூக்கா 2:25 அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தி உள்ளனாய் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கான் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியார் இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மறையமாட்டாய் என்று பரிசுத்த ஆவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த ஆவியின் ஏவுதனால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாணம் செய்வதற்கு தாய் தப்பனா அவரை உள்ளே கொண்டவர்கள். அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தை போக விடுகிறீர். பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிறவளை நம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகும் தேவரி ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தனுடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். இவன் இயேசுவான் அவர் பிறப்பார் அவருக்காக காத்திருந்திருக்கா. பாருங்கள், தேவபக்தி நீதிவான மனுஷன் அதுக்காக காத்திருக்கா. பரிசுத்த ஆவியானவர் அவளை இருக்கிறார். நம்மளுடைய வாழ்விலையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒவ்வொருவருக்கும் தேவை. ஆமாம், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை விட்டுவேன், உங்களுக்கு குமாரகுமார்த்திகள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். கடைசி காலங்களிலே ஆவியானுடைய அபிஷேகம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார். நாம் என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஆமாம், அதற்காக நம்மளை பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வரணும்னா நாம் அதே விதமாக அந்த அந்நாளும் இரவும் பகலும் ஆமாம் அதை என்ன செய்தால் அங்கேயே இருந்து இயேசுவை காணுவதற்காக ஆசிரியர் கோத்தல் பானுவேல் குமார்த்திமாகிய வசனம் 36 ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் அவள் கன்னிப்பிராயம் முதலாக புருஷன் வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றார். 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். ஆமாம், அவளும் இதுக்கு என்னதே ஆமாம் நிறைந்து அவளை ஆண்டவரை பார்க்கறதுக்கு அவளும் என்ன செய்தோம்? அவளை விசுவாசத்தோடு காத்திருந்தாள். இரவும் பகல் ஜெபம் பண்ணி உபவாசித்து நாம் ஜெபம் பண்ணுறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை என்ன செய்தார்? நமக்கு நம்மளிடத்தில் ஆண்டவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிற காரியம். ஆமாம், நாம் அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறார். அவர் நம்மேல் அன்பாக இருக்கிறார். அன்பாக இருந்ததுனால தான் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக
தன்னை தாழ்த்தி இந்த உலகத்தில் சிலுவையின் மரணவரிந்தம் தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். அப்போ சில கொரிந்தியர்கள் நிருபத்திலே பவுல் சொல்கிறார், யூதரை 9ஆம் அதிகாரம் 20-21 யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்பட்டவர்களைப் போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் எல்லாம் வந்தால் ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி நியாயப்பிரமாணம் இல்லாதவரை போலவும் கிறிஸ்துவின் பிரசன்னத்துக்கு உள்ளானவர்களாயும் இஸ்ரவேலை போல மனம் கடினம் கொள்ளாமல் நீங்கள் இருங்கன்னு சொல்லுறாரு. அப்போ அவங்க இஸ்ரவேல் என்ன மனம் அவங்க கேட்குறாங்க, அதன்படி ஒருத்தரும் செய்ய மாட்டாங்க. ஆமாம், ஆதி காலத்தில் அப்படி தான் அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படின்னா அந்த பொதுவாக சட்டத்திட்டங்களை கை கொள்ளுவாங்க, மற்ற சடங்காச்சாரங்களை செய்வாங்களே, சத்திய வசனத்தின்படி அவங்க நடக்காமல் இருந்ததுனால தான் இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு குமாரனாக வந்தார் கிறிஸ்துமஸ் காலங்களே. ஆமாம், அதில் இப்போ ஆண்டதில் 1 யோவான் 4:10-11 நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவ நிவர்த்தி செய்கிற கிருபாதாரம் நம்முடைய குமாரனை அனுப்பினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பெரியமானவனே, தேவன் நிமிதமாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடலாளிகளாக இருக்கிறோம் என்று யோவான் சொல்லுகிறார். ஆமாம், அதனால் அது என்ன செய்தாருன்னா, நாமளும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி இந்த உலகத்தில் அன்பு உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆண்டவர் அதை நம்மளிடத்தில் விரும்புகிறார். ஆமாம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 8-12 நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டிருக்கிற பலிகளை மேற்சொல்லிபடி பலியும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலியும் பாவன பலி விரும்புவதில்லை, அவைகள் உமக்கு பிரியமானது அல்ல என்று சொன்ன பின்பு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கப்படுவார். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றி எந்த ஆசாரியும் நாடோறும் ஆதரனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாது ஒரே வித பலிகளை அநேக நேரம் செலுத்துகிறவனாய் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செய்து என்றென்றைக்கும் தேவனுடைய வலவாசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை பாதப்படி ஆக்கி போடு வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஆமாம், ஏனெனில் பரிசுத்தமாடுகிறவர்கள் ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆமாம், இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சியாக சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய அதை எபிரேய ஆக்கியவனை சொல்லுகிறார். அதனால் நாம் என்ன செய்யணும்? ரோமர் 10:9 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமாம், நம்ம இந்த உயிர்த்தெழுதல் இல்லை என்றாலும் கிறிஸ்துவ கிடையாது. ஆமாம், இந்த மரித்தவங்க எல்லாரும் உயிர்த்தெழ முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் உயிர்த்தெழுந்தார். அவர் நம்மளையும் உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ளது. நம்மளுடைய எலும்புகள் எல்லாம் அவருடைய வருகைக்கு முன்பாக அவர் வருகையின் போது மரித்தவர்கள் முதலாக எழுந்தவர்கள் உயிரோடு இருக்கிற நாம் அவர்களுக்கு எதிர்கொண்ட ஒரு நிமிஷத்திலே நம்மளுடைய சரீரங்கள் மறுரூபமாக்கப்படும். அந்த நிச்சயத்தோடு அதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெற்று பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புகிறார். நாம் மாத்திரமல்ல, நமது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களும், நம்ம பக்கத்தில் இருக்கிறவர்கள், இன்னும் அறியாத இடங்களில் இருக்கிற ஜனங்களும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளத்தக்கதாக நம்மால் இயன்றதை நாம் கர்த்தருக்கென்று சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை பெற செய்யுங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தவர்களை சீஷராக்குங்கள் என்று கட்டளை கொடுத்திருக்கிறார். அவருடைய பலத்தோடு விசுவாசத்தோடு நாம் அவர் சொன்ன கட்டளைகளை நாம் என்ன செய்ய வேண்டும். ஆமாம், வசனம் 10 சொல்லுது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக்க வாயினாலே அறிக்கை பண்ணும். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற நாம் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து அவர் ஜீவனுள்ள தேவனாக சர்வ வல்லமையுள்ள கர்த்தராக என்றும் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை மற்றவர்களுக்கு நாம் பறைசாற்ற அழைக்கப்படுகிறோம். ஆமாம், நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமாம், அதாவது ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் மாயமற்ற அன்பு. நமக்கு ஏதாவது யாராவது செஞ்சு அவங்ககிட்ட ரொம்ப அன்பு செலுத்துவோம். அந்த மாதிரி அன்பை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. மாயமற்ற அன்பு நமக்கு நம்மேல நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே அவர் ஒரு மாயமற்ற அன்பை செலுத்தினால்தான் பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அவங்களை துப்புனவங்களை அடித்தவங்க முள்முடி சூட்டினவங்க எல்லாருக்காகவும் மன்னிக்கும்படி வேண்டுதல். அதே அன்பு நம்மளுடைய இருதயத்தில் ஆண்டவர் இருக்கிறார். அது இருக்க முடியுமா? இருக்கணும். அது நம்மளை சுய
சித்தத்தினால் முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றால், அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் அந்த அன்பு நம்மிடத்தில் வெளிப்படும். ஆமாம், நன்மை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு நன்மை செய்ய, நம்மளால் ஏன்ற உதவிகளை, ஆமாம், நம்மக்கிட்ட இப்போ பணம் கொடுத்து அப்படின்னு நம்மளால் ஏன்றது ஏதாவது நம்மிடத்தில் வரும்போது அதை நம்மளால் செய்ய முடியும் என்றால், அதனால் அவர்களுக்கு உயர்ந்தாலும் பரவாயில்ல என்ற ஒரு மனப்பக்குவத்தோடு செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பாவிகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுத்து மழையை பெய்ய பண்ணி வெயிலடிக்க செய்து எல்லா காரியங்களும் செய்து கொண்டிருக்கிறார் பரம தகப்பனாகிய அவர். நாமும் அதே போல் நமது பக்கத்தில் இருக்கிறவங்களை என்ன கஷ்டத்தில் விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதுதான் ஆண்டவருக்குடைய ஒரு இருக்குது, சகோதர சிநேகம் வேண்டும். உடன்பிறப்புகளை ஏதாவது ஒரு காரியங்களை சின்ன ஒரு மனஸ்தாபம் வந்தாலும் பேசாமல் இருப்பது, நம்ம அந்த மாதிரி காரியங்களை ஆண்டவர் விரும்புகிறதில்ல. ஒரு சகோதர சிநேகம் நம்மிடத்தில் வேண்டும். ஜாக்கிரதையாக இருங்கள். ஆமாம், நம்ம என்ன செய்யணும், ரொம்ப ஜாக்கிரதை உள்ள. சத்துரு எப்படி நம்மளை வஞ்சிக்கலாம், வலையில் வீழ்த்தலாம் என்று அவன் எப்படி வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டு இருக்கிறான். அப்போ அந்த காரியங்களுக்கு நாம் எந்த விதமாக இடம் கொடுக்காதபடி மாய வலையில் சிக்கிக்கொள்ளப்படாது. உலக பிரகாரமான வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்னும் சினிமா, ஆமாம், சிற்றின்பங்கள், மற்ற நண்பர்களுடைய துரு ஆலோசனைகளுக்கு நாம் இடம் கொடுக்காதவர்களாக. துரு ஆலோசனைகள் நிறைய பேர் கொடுப்பாங்க, அப்படி செஞ்சலாம், இது சம்பாதிச்சிட்ட பைசா வந்துடும், கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தேரும். மற்ற சுய முயற்சினால் எடுக்கிறதுல பாடுகள் உண்டு. ஆமாம், நாங்கள் அம்மா கர்த்தருடைய பலத்தை கைக்குள்ளே அடங்கி இருக்கும்போது ஏற்ற வேளையில் அவர் நம்மை உயர்த்தவில்லை. எந்த காரியமாக இருந்தாலும் அவர் செய்ய வல்லமை உள்ள தேவன். அந்த இதில் நம்ம ஜாக்கிரதை. ஆவியில் அனலாயிருங்கள், எப்பொழுதும் ஆவியிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு ஜெபிக்கிறவர்களாக, கர்த்தருடைய வேத வசனங்களை சிந்திக்கிறவர்களாக, அதிகாலையில் நேரப்பட எழும்பி அவருடைய நேரத்தில் எழும்பி முதலாவது தேவனுடைய வசனத்தை வாசித்து அவருக்கு கனத்தை மகிமையும் செலுத்திவிட்டு ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது தனிமையில் போய் ஜெபித்தார். அவர் முன்மாதிரியாக நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். தனிமையில் அவருடைய வந்த அத்தனை பேருக்கு சுகம் கொடுத்தார். யாரையாவது உனக்கு சுகம் தெரியல, தேடி போய் அந்த பிதசா குலத்தில் இருந்த மனுஷனை வெகு நாட்களாக வியாதித்தனை அறிந்து சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டவனுக்கு சுகம் கொடுத்த தேவன். உங்களுடைய குடும்பத்திலையும் பிரச்சனைகள், வியாதிகள், துன்பங்கள் இருக்கா, மனுஷரையோ டாக்டரையோ நம்ம டாக்டர்கிட்ட போங்க, ஆனால் சுகம் கொடுக்கிறவர் தேவன். அந்த விசுவாசம் உங்களுடைய இதயத்தில் இருக்க வேண்டும். சர்வலோகத்தின் ஆண்டவர் அவர் ஒரு வார்த்தையை அனுப்பி நம்மளை குணப்படுத்த வல்லமுள்ளாக இருக்கிறார். ஆமாம், கணவன் குடிகாரராக இருக்கிறார், அந்த குடியை மாற்ற வேண்டுமா, அது கர்த்தரால் மாத்திரமே முடியும். அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அற்புதங்களின் உண்மை சம்பவம் நிறைய நடந்திருக்கிறது. ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ள கர்த்தர். ஆமாம், உபவாசித்து ஜெபியுங்கள், நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள். ஆமாம், உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும். பாடுகள் வரும், பாடுகள் வல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவங்களுக்கு உள்ள இருந்த உடனே எல்லாம் நன்மையாகவே நடந்து கொண்டு இருக்கிற உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் அதை பொறுமையாக நாம் சகித்து கொள்ள வேண்டும். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஜெபத்தில் எப்பவும் கர்த்தருக்குள்ள உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஆண்டவர் அதை தான் உதவி செய்கிறீங்களே. பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யுங்கள். ஊழியங்கள், மிஷனரிகள் மூலமாக நடத்தப்படுகிற ஊழியங்கள் இருக்கிறது. அந்த ஊழியங்களை நம்மளால் ஆனது ஆண்டவர் தான் எல்லா நன்மைகளையும் செல்வங்களையும் நமக்கு தந்திருக்கிறார். நாம் அவர்களுக்கு அதுக்காக ஜெபிக்க வேண்டும். அந்நியரை உபசரியுங்கள், துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களை நாம் என்ன செய்யும், சந்தோஷப்படணும். துக்கப்படுகிறவர்களோட துக்கங்களை விசாரிக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்த வேண்டும், ஆறுதல் சொல்ல வேண்டும். இது போன்ற காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகிறார். தாழ்மையாயிருங்கள். சத்துரு பசியிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடுக்க செய்ய, நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லுங்கள். சத்துருக்கள் என்று யாரும் நமக்கு கிடையாது. எல்லோரும் சகோதரர்கள் என்ற ஒரு எண்ணத்திலே நாம் என்ன செய்யணும், ஒவ்வொருவரையும் நேசிக்க வேண்டும். அந்த நேச இருதயம் நம் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நம்ம ஆண்டவரிடத்தில் எப்பொழுது என்னது இருக்க வேண்டும். அது இயேசுவின் வருகை, 2வது வருகைக்கு நிச்சயம் அந்த வருகை உண்டு. ஆமாம், அது கலிலேயாக மனுஷரே ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போது ஏன் வானத்தை அண்ணாந்து வாழ்ந்து கொண்டு நிற்கிறீர்கள், எப்படி போனாரோ அப்படியே திரும்ப வருவார். ஆனால் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர குமாரனும் அறியார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அதனால் நம்ம என்ன செய்யணும்,
ஆமாம், அந்த இதுக்கு வருகைக்கு பாத்திரவான்கள். புத்தி இல்லாத கன்னிகையில் புத்தி உள்ள கன்னிகள் 2. அவங்க எல்லோரும் என்ன செய்தாங்க, மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிறாங்க. ஒருங்க தீவெட்டி மாத்திரை எடுத்து போகிறாங்க. 5 கன்னிகைகள் என்ன செய்ய, தீவெட்டியோட எண்ணெயும் கொண்டு போகிறார்கள். இந்த எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, சும்மா உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், ஜெபம் பண்ணுறோம், மற்ற காணிக்கை கொடுக்கும், எல்லா ஆராதனையிலையும் கலந்து கொள்கிறோம். அது அல்ல நம்முடைய வாழ்க்கையிலே. ஆமாம், அந்த ஆவியானவருடைய வழிநடத்தல் அதான் அந்த எண்ணெய் பாத்திரங்களிலே, நம்முடைய பாத்திரத்திலே, நம்முடைய சரீரமாகிய இது தேவாலயத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனுடைய வாழ்க்கை கெடுத்து விடாராமா. இது அவருடைய பரிசுத்த ஆலயம். நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாக வைத்து கொண்டு ஆண்டவர் எப்பொழுது நம்முடைய வாசம் செய்ய தேற்றவாளனாகிய பரிசுத்தாவை உங்களுக்கு அனுப்புவேன், சகல சத்தியத்திற்குள் உங்கள் வழிநடத்துவார் என்று சொல்லிட்டு அந்த தேற்றவாளனை இருக்கிறார். அவரை கேட்டு நாம் பெற்றுக்கொண்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் தான் அந்த அவர் இயேசுவானவர் அந்த வாழ்க்கை 2ஆம் வருகையிலே நாம் அவர்களுக்கூட தரிசிக்க முடியும். அவர் இனி இது இப்பொழுது கிருபையின் காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபையின் காலத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் எல்லா நன்மைகளையும் தந்திருக்கிறாரு. நமக்கு எல்லா செல்வங்களும் இருந்தார், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்திருக்கிறார். அதனால் நாம் எல்லாம் ஆண்டவர் எனக்கு கிருபை பரலோகத்துக்கு போயிடலாம், இவ்வளோ ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன், இவ்வளவு நல்ல சம்பரமாக நல்ல சகுவம் பலன் ஆரோக்கியம் இருக்கிறது இல்லை. பரிசுத்தத்திலே நம்ம பரலோக ராட்சியம் பிரவேசிக்க வேண்டுமானால் நம்முடைய எல்லா கிரியைகளும் அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. நான் உங்களை நியாயம் தீர்ப்பதில்லை, நான் சொன்ன வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியத்தின்படி நடந்தால்தான். அதான் ஆண்டவர் சொல்லுவார், கர்த்தாவே உடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், தீர்க்க தரிசனங்களை உரைத்தோம், அக்கிரம செய்க நான் உங்களை அறியேன், அக்கிரம செய்கிறக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுகிறார். ஆமாம், அது அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. தீவெட்டிகளை மாத்திரம் பிடித்து கொண்டு போனால் அவரை எதிர்கொண்டு சந்திக்க முடியாது. ஆவியானவருடைய அபிஷேகம் நம்மளிலே தேவை. பரிசுத்த ஆவியானவரை பெற்று ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, நிச்சயத்துடன் நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் கட்டாயம் வருவார். எப்படி சிமியோன் அந்த ஆழத்தில் இருந்தாரோ அந்நாள் என்கிற தீர்க்கதரிசி இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்து கொண்டு தேவனை கிறிஸ்து பிறப்பார், மேசியா வருவார் என்று காத்திருந்தார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் அன்னைக்கு கொண்டுதார். அதை சிறு பிள்ளையாக இருக்கும் கைகளில் ஏந்தி அவளை ஆசீர்வதிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அதே போல் நாமளும் என்ன செய்யணும், நிச்சயத்தின் நம்பிக்கையுடன் காத்திருப்போம், வாஞ்சையோடு காத்திருக்க வேண்டும், விழிப்புடன் காத்திருக்க வேண்டும். விழிப்புடன் எப்பவும் ஜெபத்திலே விழித்திருந்து. நம்ம செய்தறியான சாத்தானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய வலையில் வீழ்ந்து விடாதபடிக்கு நம்மை முழுவதும் முடிவு வரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று நம் தேவன் சொல்லி ஆண்டவரை முடிவு வரியந்த நான் நிலை நிற்கத்தக்கதாக அவருடைய வருகை நிச்சயம் உண்டு. இனி வரும்போது நியாயாதிபதியாக வருவார். அவருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக இரக்கத்திற்கு இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நாம் இரக்கம் உள்ளவர்களாக, மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக, மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்துகிறவர்களாக, சத்துருக்களை சிநேகிக்கிறவர்களாக, சத்துருக்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக, அவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக இந்த உலகத்தில் வாங்க. ஆண்டவர் அதான் சொன்னார், சத்துருக்களை சிநேகிங்கள். நம்ம சிநேகிகளை மாத்திரம் நமக்கு ஏதாவது பலன் கிடைக்கும் என்று நாம் இல்லாதபடி நமக்கு நன்மை செய்யாதவர்களையும் தீமை செய்து நம்ம நிந்தித்து துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் அவர்களை நாம் என்ன செய்து ஆசீர்வதிக்கிறவர்களாக ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய 2ஆம் வருகையிலே நாம் ஒவ்வொருவரும் பங்குள்ளவர்களாக நித்திய ராட்சியம் வாழ்வுக்கு இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகம் முழுவதையும் ஒருவன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் ஒன்றுமில்லை. அதனால் என்ன செய்யணும், நாம் இந்த உலகத்திலே வாழும்போது உலக பிரகாரம் நன்மைக்காக மாத்திரம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களா இல்லாமல்
அவர் காட்டிய வழியிலே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, பரிசுத்தமாக நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகளையும் அந்த கிறிஸ்துவின் பாதையிலே வழிநடத்துவர்களாக, இன்னும் அநேகரையும் அவருடைய நீதிக்கு உட்படுத்துவர்களாக நம்முடைய வாழ்க்கை வழிநடத்தி செல்ல கர்த்தர் கிருபை செய்யும்படியாக அவருடைய கிருபையின் கரத்துக்கு நம்மளை தாழ்த்தி கொடுப்போம். விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம். நம் தேவன் வருவார், நிச்சயமாகவே வருவார். அவர் ஒரு நாளும் அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. காலம் நிறைவேறின போது இயேசு கிறிஸ்து பாப நிவாரண பலியாக இந்த உலகத்தில் வந்தார். ஆமாம், அது அவர் 2வது வருகையும். ஆனாலும் இப்போ அதற்கு அடையாளமாக இப்படி சொல்லியிருக்கிறார். யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுகிறீர்கள். ஆமாம், அந்த நேரத்தில் அது நம்ம ஆயத்தப்படுது, இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்காக. இந்த காலங்கள் முடிவு உடனே வராது. ஆனாலும் நாம் என்ன செய்யலாது? கண்ணநெத்திரை ஆயுள்ளவர்களாக தூங்கி கொண்டில்லாதபடி விழித்திருந்து, ஆமாம், தீவட்டிகளோடு எண்ணெயும் வைத்திருந்த புத்தியுள்ள கன்னிகைகள் போல ஒரு புத்தி உள்ளவர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து பரமராஜ்யத்துக்கு பங்குள்ள வாழ்க்கை, நித்தியத்திலே நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம் ஒவ்வொரு இதயத்திலும் தெய்வ பயத்தோடு கர்த்தருடைய கற்பனையை கை கொண்டு, ஆமாம், அவருடைய வருகையின் போது என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று நம்மை சொல்லத்தக்கதான அந்த பாக்கியத்தை கர்த்தர் தருவதற்காக நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜீவனுள்ள தேவனே உமக்கு சோத்திரப்பா. நீர் கொடுத்த சத்திய வசனங்களுக்காக சோத்திரம். நீர் எங்களுக்காக பரிசுத்தமுள்ள தேவனே, உமது திருக்குமாரன் இந்த உலகத்தில் அனுப்பி பலியாக அவர் எங்களுக்காக அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்ட அன்புக்காக உமக்கு சோத்திரம். நாங்கள் அவருக்கு அடிமைகள் ஆண்டவரே. அவர் உமது சித்தத்தை பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினது போல அவர் எங்களுக்கு காண்பித்த வழியிலே நாங்கள் நடந்து அந்த பரமராட்சியத்தை பெற்றுக்கொள்ள பங்குள்ளவர்களாக எங்களை வழிநடத்தும்படியாக உமது அனுக்கிற கரத்துக்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்களை தொடர்ந்து வழிநடத்தும்படியாக, அந்த காரத்தின் வல்லமைகளுக்கு எங்களை விலைக்கு பாதுகாத்து கொள்ளும்படியாக, கிருபையின் பிரசன்னத்திலே நாங்கள் எப்பொழுதும் நிறைந்திருக்கத்தக்கதாக உமது அனுக்கிற கரத்துக்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாம் அந்த காரத்தின் வல்லமைகளுக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் இருதயங்களிலே சிந்தைகளிலே கெட்ட சிந்தனைகள் எண்ணங்கள் வராதபடி ஒரு பரிசுத்தமான வாழ்வை பரிசுத்தராகிய உம்மை நோக்கி கொண்டிருக்கிறவர்களாக, எப்பொழுது விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியாக கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறோம். நீ தந்த சத்திய வசனத்துக்காக சோத்திரம். தொடர்ந்து அதன்படி வழி நடத்துங்க. எல்லா அந்த ஆகாரத்துக்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா கன மகிமைக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துமஸ் காலங்கள் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷமாக இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன்.